லைஃப்பில் கொஞ்சம் உருப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இன்னைக்கு பண்ணியிருக்கேன். என்ன வேலை அப்படின்னா, ஆக்சுவலி நான் இதை ஏற்கனவே வச்சுருந்தேன் இந்த ப்ராடக்டை. ஆனால் ஒரு முட்டாள்தனத்தினால உடைச்சிட்டேன். ஸோ ஆனால் லைஃப் அப்படி விட்டுறக்கூடாதுல்ல, நம்ம முன்னேறணும்ல. அந்த இது வச்சுருக்கவங்க வந்து கொஞ்சம் சொதப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் மிஷின் வச்சுருக்கேன், அதை உடச்சிட்டேன். வச்சுருந்தேன், அதை உடச்சிட்டேன். இப்போ சரி அது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதனால் நான் வெயிட்டு குறைக்கல, எனக்கு வெயிட்டு தெரியாது, நான் அப்படி இப்படின்னு எதுவும் என்னவே நான் இது பண்ணிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நான் கொஞ்சம் உருப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல வெயிங் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் ஆகி என்னென்னா எனக்கு தெரியலைங்க. கோயம்புத்தூரில் இருக்கேன்ல, அதனால் கோயம்புத்தூரில் கொஞ்சம் வரும், அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதை பிரிக்கிறோம். மிஷின் வெயிட்டை பார்க்குறோம், ஒழுங்காக வெயிட்டை குறைக்கிறேன். இந்த வருஷம் நான் வந்து ஃபிட் ஆகுறேன். இதுதான் வந்து என்னோடய கோல். ஸ்லிம் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஃபிட் ஆகணும் மெயினாக, ஸ்லிம்முக்கு முன்னால், ஓகேவா? இதுதான் நான் நினச்சிருக்கேன். லெட்ஸ் சி எப்படி இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இது திறக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் போல் எனக்கு தெரியல, அவ்வளோ இதாக இருக்குது. எல்லாமோ கொடுத்துருக்காங்க, பட் ஈஸி தான். நான் என் மைண்ட் அவ்வளோ இதாக இருக்குது, ஓகேவா? ஆனால் ஜாலி. புது வெயிட் மிஷினு எப்படி உடைச்சேன்னா, தூக்கும் போது தூக்கி பெட்டில் வச்சேன். அது பெட்டில் வைக்கும் போது ஒழுங்காக கவனிக்காமல் தலகாணி மேலே வச்சுட்டேன். அப்படி நவுட்னா கட்டலை, கீழே தூக்கணும் அப்படின்ட்டுலாம் பொறுப்பாக அது வலிவிட்டு போய் உழுந்து உடஞ்சி நாஸ்தி பண்ணிட்டேன். இந்த டைம் என்ன வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன்னா, கொஞ்சம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாமே அது சொல்கிற மாதிரி வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன். ஓகே, என்ன கல்ட் ஃபிட்னஸில் உள்ளது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வெயிட்லாம் ரிவீல் பண்ண போகிறதில்ல. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ இருந்தேன் இப்படி மாறினேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இதை வெளியில் சொல்கிறதுக்கு வந்து தப்பு தான், ஆனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும். வெயிட்டு மிஷினே செம்ம கனமாக இருக்குப்பா, நார்மலாக இவ்வளோ கனம் இருக்காது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் பார்த்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக இருக்குப்பா, குவாலிட்டி பார்க்கவே அழகாக இருக்குது. ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் சரியான இருக்குது குவாலிட்டி. இந்த இடம்லாம் இந்த ஒர்க்கெலாம் போன மிஷினில் அப்படி இருக்காது, அது ரொம்ப சப்பையாக இருக்கும். ஆனால் அது பார்க்க அழகாக இருக்கும், கலர் வைஸ். இது வந்து பிளாக் எப்போதுமே கிளாஸி தான், எனக்கு பிளாக் மை ஃபேவரெட்டு. ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நானாக தான் இருக்கலாமா? என்னடா ஆன மாட்டேங்குது. பேட்ரி போடணும், பேட்டரி எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். இதில் என்ன தெரியுமா, வெயிட் மிஷினில் ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா, அடிக்கடி வெயிட் பார்ப்போம், அது ஒரு நோய் மாதிரி மாறிடும். அதுதான் பிரச்சனையே. சும்மா நல்லா சாப்பிட்டோன்னா போய் வெயிட் பார்ப்போம். இது வந்து நான் எங்கள் பேரண்ட்ஸ்டையும் நோட் பண்ணியிருக்கேன். பேரண்ட்ஸ்டையுமே செம்மையாக இருக்குப்பா. ப்ளூடூத்லாம் இருக்காமா, இங்கே பாருங்க. செம்மையாக இருக்கு. வெயிட் எவ்வளோன்னு பார்ப்பேன், ரெக்கார்ட்லாம் பண்ணுவேன், ஆனால் காமிக்க மாட்டேன். எவ்வளோன்னு ஒன் திங் இஸ் மெட்ரிக்ஸ். சில விஷயங்கள் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. சில விஷயங்கள் ஓகே ஃபைன், கொஞ்ச நாள் ரிவீல் பண்ணுறேன். லைக் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே கொஞ்சமாக கம்மி பண்ணோடனே ஐ வில் ஷோ யூ ஹவு மச் இட் வாஸ் அண்ட் ஹவு ஐ எம் கோயிங் த்ரூ த ப்ராசஸ்ன்னு வர வீடியோஸில் பார்க்குறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். எனக்கு நான் ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறேன். லெட்ஸ் சி, ஓகே.